நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 11 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீச்சமடைஞ்சிருக்கிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கும். ஒரு எதுலேயும் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெத்தன போக்கு உங்களுக்கு கிட்ட தெரியும். இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால், குறிப்பாக குரு பகவான் ராசியில் அமர்ந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு மகத்தான சிறப்பு. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக அமையும். அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க. திருமண வயதில் இருக்கும் இந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். 9ஆம் இடம் குரு பார்வை என்பது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். ஒரு சிலர் உயர்கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ சென்றாலும் அது நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பை தரும், சந்தோஷத்தை தரும். இல்லை நீங்கள் ஒரு ஆன்மீக பயணமாக கூட வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்து இதுவரைக்கும் பிரிக்காதவங்க பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை கிரகங்கள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 10க்குடையவன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது தொழில் ரீதியாக உங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிமை, ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அளவு கடந்த வருமானம் வரும். தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை தொழிலை மாற்றி அமைங்க. மிக சிறப்பாக செல்லும். உங்களுடைய வருமானம் பெருகி வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ காசு பணம் இருக்குது வரும் அப்படின்னு சொன்னால், ராகு பகவான் குருவோடு சேர்ந்து சுப ராகுவாகிறார். செவ்வாயினுடைய வேலையை செய்வதால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரம். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல பணவரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, 4 வீலரை கூட வாங்கலாம். வீடு அலங்காரம் பண்ணுறது, வீட்டை பெயிண்டிங் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க. சிறப்பாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு.
மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், பொருளாதார வரவு சிறப்பாகவே இருக்கும். இருந்தபோதிலும் 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மிக மிக அற்புதமான ஒரு வாரமாக இந்த மேஷராசிக்கு கிரகங்கள் நல்ல பலனையே வாரி வழங்கப் போகிறது. இருந்த போதிலும் செவ்வாய் நீச்சமடைவதால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு நிலையில் இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.